அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் வெற்றி பயணம் ஆன்மீக சுற்றுலா 3வது முறையாக ஆன்மீக பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுங்க. இந்த பயணமானது 11/7/2026 சனிக்கிழமை இரவு 8:33 அளவில் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்க உள்ளது. அதிலிருந்து சிவன்மலை அடிவாரத்தில் பூஜை செய்து அங்கிருந்து பயண திட்டம் தொடங்க உள்ளது. 12/7/2026 திருவாரூர் அதிகாலை திருவாரூர் சென்றடைந்து அங்கே உள்ள தியாகராஜ சுவாமியை வழிபாடு செய்து, அதாவது சப்தவிட ஸ்தலங்களில் முதல் தலமான தியாகராஜ சுவாமி இசை, கலை, பாட்டு, நடனம், நாட்டியம் இப்படி அனைத்து விதமான கலைகளில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த ஆலயத்தை முதல் தரிசனமாக நம்ம செய்துவிட்டு அதிலிருந்து 2வது ஆலயமாக திரு கண்ணமங்கைன்னு சொல்லக்கூடிய 108 திவ்ய தேசங்களில் உண்டான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் மகாலட்சுமி தாயார் தவம் செய்து பக்தவச்சல பெருமாளை கைப்பிடித்த ஸ்தலம். திருமண தடை நீங்க திருமணம் விரைவில் கைகூட இந்த ஆலயம் சென்று தரிசனம் செய்வதும். அடுத்து 3வதாக ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி. இந்த ஆலயம் காசியை விட சிறப்பான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் யமதர்மனே தன்னோட தோஷங்களை போக்கி கொண்டாரு அப்படிங்கிற வரலாறும் இங்கே இருக்குது. இந்த ஆலயம் சென்று முன்னோர்களுக்கு நீங்கள் தீபம் ஏற்றுறது இங்கே சிறப்பாக தரும். அதன் பின்பு 4வது ஸ்தலமாக திருச்சேரை சார பரமேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறது மற்றும் முன்வினை பாவங்களை போக்கக்கூடியது. 6ஆம் அதிபதி திசா புத்தி நடக்கிறவங்க மற்றும் கடன், மனநோய், உடல் நோய் சம்பந்தப்பட்ட அந்த நோய்கள் தீர்வதற்கும் இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்வதும் சிறப்பு. அடுத்து 5வது ஸ்தலமாக திருச்சேரை சாரநாத பெருமாள் ஆலயம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களையும் ஒன்று. இந்த ஆலயத்தில் 5 தேவியரோட பெருமாள் இங்கே காட்சி தராது. 108 திவ்ய தேசங்களில் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம்தான். அதன் பின்பு 6வதாக நம்ம நாச்சியார் கோயில், அதாவது கல்கருட சேவைன்னு சொல்லக்கூடிய நாச்சியார் கோயில். பெண் தெய்வமான தாயாருக்கே முன்னுரிமை அளித்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் சென்று வழிபாடு செய்து அதன் பின்பு 7வதாக மங்கள சனி பகவான் சொல்லக்கூடிய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னோட 2 மனைவி மற்றும் 2 புதல்வர்களோட காட்சி தராரு. அந்த ஆலயம் அதாவது அஷ்டமச்சனி, விரயசனி, கண்டச்சனி, பாதச்சனி இப்படி மொத்தம் 7.5 சனி நடக்கிறவங்க, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்களாம் இந்த ஆலயம் இப்போ தற்போது சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்துவிட்டு அதன் பின்பு மங்களம் தரும் மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு செய்து அங்கே உள்ள மகாமக குளம்ங்கிறது 20 கிணறுகள் மற்றும் தீர்த்தங்கள் உள்ளடக்கிய அந்த மகாமக குளத்தில் நம்ம அந்த புனித தீர்த்தத்தை தெளிச்சுட்டு அங்கே உள்ள மங்களாம்பிகை மற்றும் சமேத ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு செய்கிறது. இது காசி ராமேஸ்வரத்துக்கு நிகரான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது தான். இப்படி மொத்தம் 8 ஆலயங்கள் நம்ம தரிசிக்க திட்டமிட்டிருக்கோம். இந்த பயண திட்டம் வரம் விருப்ப இருக்கவங்க 9789886845 என்ற நம்பருக்கும் 9994031853 என்ற நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளவும். இந்த பயண திட்டம் மிக குறைந்த கட்டணமாக 1600 ரூபா. இந்த 1600 ரூபாக்குள்ளேயே உங்களுக்கு மதிய உணவு மற்றும் பிரசாத பை அனைத்து ஆலயங்களுக்கும் நம்ம பூஜை பொருள் வாங்கி கடைசியில் பிரசாத பை கொடுத்து நம்ம இந்த திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வர விருப்பம் இருக்கவங்க நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். நன்றி.